நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கள்ள வேலை பண்ண போகிறேன். என்ன கள்ள வேலை தெரியுமா? ஒரு சைல்டை நைஸாக அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு, டேய் தம்பி நீ உன் அம்மா சொல்கிறத கேட்காத. ஹாய், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டோ லேஅவுட். சரியா? ஆட்டோ லேஅவுட் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டேன், இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லி கொடுக்கணும்னு இப்போ இன்னொரு ஸ்பெசிஃபிக் வீடியோ பார்ட் 2னும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ ஆட்டோ லேஅவுட் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரேம்ஸை பற்றி. சரியா? இப்போ ஆட்டோ லேஅவுட் வந்து ஃப்ரேமுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு ரெக்டாங்கிளுக்கு அப்ளை பண்ண முடியாது, குரூப்புக்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே, கீப் இட் இன் மைண்ட். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரேம் நான் எடுக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ட்ராக் பண்ணி வரைஞ்சிட்டு இப்போ புரிகிறதுக்காக ஃபில்லை ரிமூவ் பண்ணுறேன், ஸ்ட்ரோக் ஆட் பண்ணுறேன், ஸ்ட்ரோக் கலர் வந்து ஒயிட்டு கொடுக்குறேன். சரியா? இப்போது இதை நான் வந்து பேரண்ட்டுன்னு ரீநேம் பண்ணுறேன் அந்த ஃப்ரேமுக்கு. சரியா? இப்போது ஃப்ரேமோட ஐக்கானை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடில் இங்கே. ஓகே, அது ஒரு 4 குச்சி அடுக்கி வச்ச மாதிரி இருக்குது. 1 2 3 4, ஆமாம் 4 குச்சிண்ணே. சரி, இப்போ அடுத்து அந்த ஐக்கானை கவனிச்சாச்சா? அதுக்கப்புறம் இங்கே ரைட் சைடில் வருங்க, எக்ஸ் ஒய் விட்த்து ஹைட்டு, அதுக்கப்புறம் ஆங்கிள், அதுக்கப்புறம் பார்டர் ரேடியஸ், இவ்வளோ தான் இருக்கும். இப்போது நான் வந்து இந்த ஃப்ரேமை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ லேஅவுட்டை அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு கவனிச்சுக்கோங்க, இந்த விட்த்து ஹைட்டுக்கு கீழே இன்னும் 2 ப்ராப்பர்ட்டிஸ் வரும். ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா, விட்த்து ஹைட்டு கீழே 2 ப்ராப்பர்ட்டிஸ் புதுசாக வந்திருக்கு. அதுக்கு அடுத்து இங்கே ஐக்கானை பாருங்கள், பார்த்தீங்களா? அது ஐக்கான் வந்து ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகிருக்கு. ஓகே, அதோட மீனிங் தான் அந்த ஐக்கான் வந்து இப்படி ஆகிருக்கிறதுக்கு காரணம். சரி, இப்போது ஃபஸ்ட்டு இந்த இடத்த பார்த்துப்போம். இந்த ஹக்கு அது என்னது, ஹக்குன்னா என்னது, ஃபிக்ஸ்டு விட்த்துனா என்னது, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். சரியா? இப்போது இது 2 போட்டு பயங்கரமாக குழப்ப வேண்டாம். இந்த விட்த்துக்கு கீழே இருக்கிற ஹக்கு வந்து விட்த்துக்கு மட்டும், ஹைட்டுக்கு கீழே இருக்கிற ஹக்கு வந்து ஹைட்டுக்கு மட்டும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளாகவே பார்ப்போம். இப்போ நான் இந்த பேரண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து இந்த பேரண்ட்டுக்கு உள்ளாடி வரைய போகிறேன். ஓகே, ஜஸ்ட் இப்படி வரைஞ்சேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பேரண்ட் வந்து அந்த உள்ளாடி வரைஞ்ச ரெக்டாங்கிளை அப்படியே அப்பி பிடிச்சி, அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே ஹக் இருந்துச்சு. இப்போ கண்ட்ரோல் இசட் அடித்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், விட்த்து ஹைட்டு ஹக்கில் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் எடுத்து உள்ளே வரைகிறேன், அது அப்படியே ஹக் ஆகிச்சு. இது ஹக்குன்னா மீனிங் என்னென்னா, இப்போது நம்ம பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிறோம், உனக்கு உள்ளாடி ஒரு சைல்டு இருக்குது, அது எவ்வளோ தூரம் விட்த்தில் இருக்கோ அந்த அளவு தான் நீ விட்த்து எடுக்கணும். அதே மாதிரி அது எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அந்த அளவு தான் நீ ஹைட் எடுக்கணும். இது இன்னும் சொல்லப்போனால் ஒரு பேரண்ட்டு அதோட குழந்தைய அப்படி அப்பி பிடிச்சிக்குது, அணைச்சி வச்சுருக்கு, அவ்வளோதான். சரியா? இப்போது இன்னும் கண்ட்ரோல் செட் அடித்து காட்டுறேன். இப்போ நான் இதை ஹக்கை எடுத்து விட்றேன். இப்போ விட்த்தோட ஹக்கை எடுத்து விட்றேன். இப்போ ஃபிக்ஸ்டு விட்த்து அப்படின்னா, ஃபிக்ஸ்டு விட்த்துன்னு என்னென்னா விட்த்து மாறக்கூடாது, அப்படியே தான் இருக்கணும். அப்போ நான் ஜஸ்ட்டு, ஆனால் ஹைட்டோட ஹக் அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒரு சைல்டு எடுத்து நான் உள்ளே வரைகிறேன். பாருங்கள், விட்த்து ஃபிக்ஸ்டு கொடுத்ததுனால விட்த்து மாறலை, ஹைட்டு ஹக் ஆச்சு. இப்போ 2யுமே ஃபிக்ஸ்ட் ஆக்குறேன், 2மே மாறாது. ஓகே, இப்போது நீங்கள் கவனிக்கலாம், நான் இது வரைஞ்சேன், நான் இங்கே தான் கிளிக் பண்ணி வரைஞ்சேன், ஆனால் அது இந்த எண்டில் ஆச்சு. அது என்னன்னா, இப்போ இந்த பேரண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்க, இந்த ஆட்டோ லேஅவுட்டுக்கு கீழே பாருங்கள், டாப் லெஃப்ட் கார்னரில் அலைன் ஆகிருக்கு. இப்போது இந்த பாக்ஸ் வந்து டாப் லெஃப்ட் கார்னரில், அதாவது இந்த பேரண்ட்டிட்ட நம்ம சொல்லியிருக்கோம், உன்னோட சைல்டை எல்லாத்தையுமே டாப் லெஃப்ட் கார்னரில் தான் வச்சுருக்கணும். ஓகேவா? இல்லை நம்ம மாற்றணும், மிடில் தான் வச்சுருக்கணும்னா நம்ம மிடில் எங்கே செலக்ட் பண்ணணும், அப்போ அதோட சைல்டு எல்லாத்தையும் மிடில் வச்சுக்கோம். இல்லை இங்கே அப்படின்னா இந்த பொசிஷன் நம்ம இங்கே எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அந்த சைல்டை அது வச்சுக்கும். சரியா? இப்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்ம பாண்டாவை எடுத்து உள்ளே வைப்போம். ஓகே, இப்போ பேரண்ட்டுக்கிட்ட நம்ம ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆட்டோ லேஅவுட் பேரண்ட்டுக்கிட்ட அப்ளை பண்ணியாச்சுன்னா என்ன அர்த்தம்னா, பேரண்ட்டு நான் சொல்கிறது தான் எனக்கு கேட்கணும், அதனால தான் நான் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணியாச்சுன்னா நம்ம ஒரு ரூல் செட் பண்ணோம், அந்த ரூல்ஸ் படி தான் அந்த பேரண்ட்டு உள்ளாடி இருக்கிற சைல்டு ஒர்க் ஆகணும். சரியா? இப்போ பேரண்ட்டுக்கிட்ட நான் சொல்ல போகிறேன், உன்னோட சைல்டு டாப் லெஃப்ட் கார்னரில் தான் இருக்கணும். ஓகே, சரி, அப்போ பேரண்ட் அதே மாதிரி அதோட சைல்டை அங்கே வச்சுப்போம்.
சரியா? பேரண்ட்டுக்கிட்ட தான் நம்ம சொல்லணும் சைல்டு எங்கே இருக்கணும். சரியா? இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த பேரண்ட்டு எவ்வளோ விட்த்தில் இருக்கோ இல்லை இந்த பேரண்ட் எவ்வளோ ஹைட்டில் இருக்கோ அந்த அளவு விட்டு உள்ளாடி இருக்கிற சைல்டும் எடுத்துக்கணும். அதாவது பேரண்ட் இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அதோட சைல்டு இப்போ இத்தனோண்டு தான் இருக்கும். நம்ம இந்த சைல்டுக்கிட்ட சொல்ல போகிறோம், சைல்டு நீ உன் பேரண்ட் எவ்வளோ இடம் எடுத்துக்கிறக்கோ அவ்வளோ இடத்த நீ பிடிக்கணும்னு சொல்ல போகிறேன். சரியா? அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், சைல்டுக்கிட்ட பேச போகிறோம். அப்போ சைல்டை செலக்ட் பண்ணணும். சைல்டை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட்டு, ஆட்டோ லேஅவுட்டுக்கு உள்ளாடி இருக்கிற சைல்டுக்கு மட்டும்தான் இந்த விட்த்துக்கு கீழே இந்த ஃபிக்ஸ்டு விட்த்தும் ஹைட்டும் வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சும்மா ஆட்டோ லேஅவுட்டுக்கு வெளியே ஒரு பாக்ஸ் வரைஞ்சேன். அப்போ அந்த பாக்ஸோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா விட்த்து, ஹைட்டு, எக்ஸு, ஒய், அதுக்கப்புறம் ஆங்கிள், பார்டர் அடிச்சு இவ்வளோ தான் இருக்குது. இதே இது நான் இந்த ஆட்டோ லேஅவுட்டுக்கு உள்ளாடி இருக்கிற சைல்டை போய் பார்த்தேன்னா விட்த்து, ஹைட் இருக்குது, அதுக்கப்புறம் கீழே ஃபிக்ஸ்டும் ஃபில் கண்டெய்னரும் இருக்குது. ஓகேவா? இப்போ ஃபில் கண்டெய்னர் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ நான் இந்த சைல்டை செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபிக்ஸ்டு வித்தை வந்து மாற்றி ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா என்ன ஆகும்னா, அதை பாருங்கள் அங்கேயே அது வரைஞ்சி காட்டுது. அது என்ன ஆகும்னா எவ்வளோ பேரண்டோட வித்து இருக்கோ அந்த அளவு நீ வித்தை எடுத்துரு. இப்போ நான் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அது அந்த அளவு வித்தை எடுத்துக்கிச்சு. இப்போ அதே மாதிரி ஹைட்டையும் கொடுப்போமா, ஃபில் கண்டெய்னர் ஹைட்டையும் எடுத்துக்கிச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் வரலாம், ஒரு ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ளாடி இன்னொரு சைல்டு கூட இருக்குன்னா அது எப்படி? அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாண்டா குட்டி இருக்குல்ல, அந்த பாண்டா குட்டியை Ctrl+C Ctrl+V அடிக்க போகிறேன். இல்லைனா Ctrl+D அடித்தா கண்ட்ரோல் டூப்ளிகேட் ஆகிருக்கும். இப்போது என்ன நடந்துன்னு பார்த்தீங்களா, இப்போ நான் Ctrl+C Ctrl+V அடித்தேன். அந்த பேரண்ட்டுக்கு உள்ளாடி இந்த லேயரில் பாருங்கள், அந்த பேரண்ட்டுக்கு உள்ளாடியே 2 சைல்டு வந்துச்சு. இப்போ 2 சைல்டோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னாலும் ஃபில்லுன்னு தான் இருக்கும். ஓகேவா? இப்போது சரி, ஓகே, இப்போ எனக்கு ஒரு சைல்டு மட்டும் நான் சொல்கிற விட்த்துக்கு தான் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதோட விட்த்தை இப்படி கம்மி பண்ணால் போதும். அப்போ அது மட்டும் நம்ம சொல்கிற விட்த்துக்கு இருக்கும். மற்றது வந்து ஏன் பெருசாச்சு, நம்ம அதுக்கு கொடுத்துருக்கோம். என்னது கொடுத்துருக்கோம், ஃபில் கண்டெய்னர். அதாவது உனக்கு மொத்த இடம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ இடத்த நீ எடுத்துக்க, அவ்வளோன்னு சொல்லிட்டோம். சரியா? இப்போ நம்ம இதையும் பிடிச்சி இது பண்ணோன்னா ஃபில் கண்டெய்னர் இப்போ எதுவுமே இல்லை. பாருங்கள், 2 சைல்டையும் கிளிக் பண்ணி பார்க்குறேன், விட்த் ரெண்டுமே ஃபிக்ஸ்டாக தான் இருக்குது, ஹைட்டு ஃபில்லில் இருக்குது. இப்போ 2 ஹைட்டு ஃபுல்லாக எடுத்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இந்த ஹைட்டே மாற்றுறேன்னா அது நம்ம கொடுக்குற ஹைட்டு தான் எடுக்கும். சரியா? இப்போ நான் இதை 2ஐயும் செலக்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃபிக்ஸ்டுன்றத ஃபில் கண்டெய்னரும் மிக்ஸ்டுன்றத ஃபில் கண்டெய்னரும். மிக்ஸ்டுன்னா அது எப்படி வந்துச்சு தெரியுமா? அதாவது 2 இது செலக்ட் பண்ணியிருக்கேன், 2ஓட ப்ராப்பர்ட்டியும் வேறு வேறையாக இருக்குது, அதனால அது மிக்ஸ்டுன்னு இருக்குது. சரியா? அதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சரியா? இப்போ இது புரிஞ்சா, இப்போது ஃபில் கண்டெய்னர் கொடுக்க எவ்வளோ இடம் கிடைக்குதோ அதுக்கு தக்கன அது விட்த் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணிக்கும். இப்போ நான் இன்னொரு பாண்டா குட்டியை காப்பி பேஸ்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக இன்னும் பேஸ்ட் 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 பார்த்தீங்களா, அது ஆட்டோமேட்டிக்காக அது கிடைக்கிற இடத்த எடுத்துக்குது. ஓகே, சரி. இப்போது அந்த விட்த்து ஹக்கு இதெல்லாம் பார்த்தாச்சு. ஹக் ஒரு ஓவர்வியூ பார்ப்போமா? சரி, நம்ம வரைஞ்ச எடுத்து சொல்லி தரேன். திரும்ப ஒரு ஃப்ரேம் வரைஞ்சாச்சு. இப்போது ஸ்ட்ரோக் ஒயிட்டு கொடுக்குறேன், ஃபில் எடுத்து விட்றேன், ஜஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறதுக்காக தான். இப்போது இதை அப்படியே ஒன்று எடுத்து இங்கே வச்சுக்கிட்டு இப்போ இந்த ஃப்ரேமுக்குள்ளே நான் சும்மா ஆட்டோலேட் அப்ளை பண்ணவே இல்லை, சும்மா கொண்டு வைக்கிறேன். அது நம்ம சொல்கிற இடத்துல அப்படியே இருக்கும், நம்ம வைக்கிற இடத்துல ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லாமல் அப்படி இருக்கும். இப்படி பாருங்க, ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நான் இப்போ காப்பி பண்ணுறேன். ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் காப்பி ஆகும். ஓகேவா? இப்போ இப்படி இருக்குது, அங்கங்கே இருக்குது. இப்போ நான் பேரண்ட்டுக்கிட்ட சொல்ல போகிறேன், பேரண்ட் அம்மான்னு போட்டுப்போம். மேமே அம்மா, நான் இப்போ சொல்ல போகிறேன், அம்மா உங்களுக்கு நான் ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ண போகிறேன். நான் உங்களுக்கு ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணிட்டேன்னா உங்கள் பிள்ளைங்க எல்லாம் அப்படியே அரேஞ்சாக இருந்துப்பாங்கன்னு நான் சொல்ல போகிறேன். அப்போ ஆட்டோ லேஅவுட்டு நான் கொடுக்குறேன், கிளிக் பண்ணியாச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆயிடுச்சு. சரியா? இவ்வளோ புரியுதா? அதுக்கப்புறம் இங்கே ஹக்குன்னா என்ன மீனிங்னா, அந்த அம்மாவுக்கு உள்ளாடி குட்டிங்க எவ்வளவு இருக்கோ அந்த அளவு தான் அந்த அம்மா பெருசாக இருக்கும். சரியா? அதை விட அந்த அம்மா குட்டியாகவும் இருக்காது, அதை விட பெருசாகவும் இருக்காது. குட்டிங்க எவ்வளோ இருக்கோ அந்த அளவு தான் அந்த அம்மாவோட கண்டெய்னர் சைஸும் அப்படியே இருக்கும். ஹக்குன்னா அதான் மீனிங். ஹக்கு பார்த்தாச்சு. இப்போ சைல்டு எல்லாருமே என்ன எடுத்துக்கணும், ஃபில் கண்டெய்னர். இது அவங்களுக்கு எவ்வளோ இடம் கிடைக்குதோ அவ்வளோ இடம் எடுத்துக்கணும்.
இப்போ நான் இதை ஃபில் கண்டெய்னர் கொடுத்தேன் ஒவ்வொரு சைல்டுக்கும். அது ஏன் ஃபில்டாக எடுக்கலை அதுதான் நம்ம அடுத்த கீழே பார்க்க போகிறோம். என்னென்னா கீழே என்னென்னா இந்த பேரண்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட்டு கீழாடி கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த ஏரோ டவுனுன்னா என்ன மீனிங்னா உன்னோட சைல்டில் எல்லாரையுமே வெர்டிகலாக அலைன் பண்ணு. ஏரோ ரைட் என்னென்னா ஹரிசாண்டலாக அரேஞ்ச் பண்ணு. சரியா? அதுக்கப்புறம் இந்த ரேப்னு ஒன்று இருக்குது. இந்த ரேப்னா என்ன மீனிங்னா இப்போ ரேப்னு கொடுக்குறேன். ரேப்னா என்ன நடக்கும்னா இங்கே நமக்கு வித்தியாசம் எதுவுமே தெரியாது. இன்கேஸ் இப்போது இதில் நான் இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இந்த ரேப் உங்களுக்கு எப்போ ஒர்க் ஆகும் தெரியுமா? இப்போ இந்த அம்மா கிட்ட நான் சொல்ல போகிறேன், அம்மா நீங்கள் உங்கள் குழந்தைங்க இருக்கிற வீதி வரைக்கும் நீங்கள் வித்தை பெருசாக்கிக்கண்டாம், நான் உங்களுக்கு ஒரு வித்து தர்றேன், அந்த வித்தை நான் மாற்றமும் உங்கள் குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காகவே ஆகிக்குவாங்கன்னு நான் சொல்கிறேன். அப்போது அந்த அம்மாவை செலக்ட் பண்ணி வச்சுச்சு, அப்படியே அந்த வித்தை நான் குறைக்கிறேன்னா அந்த குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிக்குவாங்க. ஓகே, இவ்வளோ புரியுதா? இப்போ இதுதான் அதை ரேப்னு சொல்லுவோம். HTML CSS உங்களுக்கு தெரியும், நான் தெரிஞ்சிருக்கும். ஃப்ளக்ஸ் ரேப்னு எழுதியாச்சுன்னா உள்ளாடி கண்டெய்னர் சைஸை விட எக்ஸ்ட்ரா அதிகம் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கீழே ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிக்கும். ஓகே, அந்த ஆப்ஷனை புதுசாக ஃபிக்மா இங்கே தந்திருக்காங்க. ஓகே, சரியா? இப்போது வெர்டிகலாக லேஅவுட்டு போடு, ஹரிசாண்டலாக லேஅவுட்டு போடுன்னு எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. இப்போது நம்ம இதை மாற்றணும். பார்த்தீங்களா? இப்போ அந்த அம்மாவை செலக்ட் பண்ணி அதோட விட்த்தை மாற்றணும். அதனால் என்னாச்சு, இங்கே விட்த் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், திரும்ப ஹக்குன்னு மாற்றிக்கிறேன். சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த அம்மாவை செலக்ட் பண்ணியாச்சுன்னா இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, இது என்னென்னா ஹரிசாண்டல் கேப்பு. என்னென்னா ஒவ்வொரு சைல்டு இருக்குல்ல, அந்த அம்மாக்கிட்ட தான் நான் சொல்கிறேன், அம்மா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டிங்களுக்கு இடையில 8 பிக்சல் கேப் வேணும்னு நான் இங்கே எழுதிட்டு, இப்போ எனக்கு 8 வேண்டாம், நான் 6 கொஞ்சம் கேப்பு கம்மி பண்ணலாம், கூட்டலாம். இதெல்லாம் ஒரு ஐட்டம்ஸுக்கு இடையில உள்ள ஸ்பேஸிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இந்த இது. ஓகேவா? அடுத்து இது என்னென்னா ஹரிசாண்டல் பேடிங்னா என்னென்னா இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஒரு கேப் இருக்குல்ல, இதுதான் பேடிங்னு சொல்லுவோம். அதாவது அம்மாவுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் மொத்தமாக இடையில் உள்ள ஒரு கேப்பு. சரியா? இப்போ நான் இந்த அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்களா? இது ஹரிசாண்டல் கேப்பு. சரியா? ஹரிசாண்டல் பேடிங். சரியா? அடுத்து வெர்டிகல் பேடிங் தான் இருக்குது. இது வெர்டிகல் பேடிங். ஓகே, இப்போ நான் கலரை அடித்து காட்டுறேனே, உங்களுக்கு இன்னும் புரியும் ஈஸியாக. இப்போ அந்த அம்மாவை செலக்ட் பண்ணி இந்த பேரண்ட் டெலீட் பண்ணிடுவோம். இந்த அம்மாவை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இது ஹரிசாண்டல் பேடிங், இது வெர்டிகல் பேடிங்னு சொல்லி கொடுத்தாச்சு. அடுத்து என்ன நடக்கலாம், இங்கே என்ன சொல்லி தரலாம்? அம்மாவை செலக்ட் பண்ணியாச்சு, இந்த இது சொல்லி தந்தேன். இப்போது பேடிங் இது ரெண்டுமே ஹக்கில் இருக்குது. அதனால் உங்களுக்கு என்ன இது உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இன்கேஸ் நான் இதை ஹக்கில் ஹக்கில் மாற்றுறேன், வித்தை நானாகவே செட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு இதில் மாற்றம் தெரியும். இப்போ ரைட்டு, மிடில், லெஃப்ட்டு. இப்போ நான் ஹைட்டே மாற்றுறேன்னா டாப்பு எங்கே உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது அடுத்து இன்கேஸ் நீங்கள் கேட்கலாம், இப்போ எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆட்டோ லேஅவுட்டுக்கு உள்ளே வச்சுருக்கக்கூடாது, ஆனால் அது அந்த ஃப்ரேமுக்கு உள்ளாடி தான் இருக்கணும். அப்போ நான் என்ன சொல்லணும், நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கள்ள வேலை பண்ண போகிறேன். என்ன கள்ள வேலை தெரியுமா? ஒரு சைல்டை நைஸாக அப்படியே கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டு, டே தம்பி நீ அம்மா சொல்கிறத கேட்காத, நான் சொல்கிறத கேளுன்னு சொல்லணும். எப்படின்னா நம்ம இப்போ கிளிக் பண்ணி நிற்க வச்சா நான் சொல்கிறதுக்கெல்லாம் கேட்காது. நம்ம என்ன பண்ணணும், அந்த சைல்டை தனியாக கூப்பிட்டுன்னா அதை கிளிக் பண்ணி அப்படியே இங்கே ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, பொசிஷன் அப்சல்யூட், அப்படி அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா நம்ம சொல்கிறத கேட்டுக்கும். நம்ம எங்கே வைக்கிறோமோ அது அந்த இடத்துல இருக்கும். ஆனால் அது அந்த பேரண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். சரியா? ஓகே, இப்போ இது நீங்கள் வெளியில் ஒரு விஷயத்தை எடுத்து வரைஞ்சிக்கிட்டு அதை சும்மா அப்படியே கொண்டு இங்கே வைக்கலான்னு நினச்சாச்சுன்னா அது நடக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, இப்போ இதை நீங்கள் அப்படி வைக்கலாம். எப்படின்னா அந்த சைல்டு இப்போ இது சைல்டாக கொண்டு உள்ளே வச்சுருக்கோம். அந்த இது செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கும் பொசிஷன் அப்சல்யூட் கொடுத்தா அதுவும் நம்ம சொல்கிறது தான் கேட்கும். சரியா? இது ரொம்ப ரேர், மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. எதை வச்சாலும் ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ளே
போட்டு வைக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளோதான். நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி எடுத்துருக்கலாம்ல. அதான் இப்போ உங்களுக்கு ஒரு தோணல் வரலாம், என்னென்னா ஒரு சைல்டை மட்டும் எனக்கு வந்து ஃபுல் ஹைட் எடுக்க வைக்கணும். அப்படி நான் என்ன பண்ணலாம், நீங்கள் இதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஃபிக்ஸ்டுன்னு இருக்கிறத மாற்றிட்டு ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா ஃபில் ஆகிக்கும், அவ்வளோதான், சிம்பிள். இப்போது ஓகே, இப்போ இது ஹக்கிலே வச்சுப்போம். ஹக்கில் வச்சாச்சுன்னா உங்களுக்கு அது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போது இப்போ நீங்கள் இது மட்டும் ஃபுல் ஹைட்டில் இருக்கணும்னு நினைப்பீங்க, மற்றதெல்லாம் சின்னதாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப யோசிக்கண்டா, சிம்பிள் தான், மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இப்போ இது எப்படி செலக்ட் பண்ண தெரியுமா, கண்ட்ரோல் கிளிக் பண்ணி வச்சுட்டு அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணேன். ஓகே, செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ஃபிக்ஸ்டு ஹைட்டு ஃபிக்ஸ்டு விட்த்துன்றது பார்த்தீங்களா, அதை வந்து பிடிச்சி கம்மி பண்ணால் போதும். என்ன ரெண்டுமே ஏதாச்சு, ஓ இங்கே பார்த்தீங்களா, இது செயின் லாக் ஆகிருக்கு. அப்படின்னா இதே நம்ம லாக் கிடந்துச்சுன்னு வைங்க, ஹைட்டை மாற்றினா விட்த்து மாறும், விட்த்தை மாற்றினா ஹைட்டு மாறும். ஆனால் இந்த லாக் எடுத்து விட்றேன், ஹைட்டு மட்டும் மாறணும். ஓகே சரி, இப்போ இதெல்லாமே மேலே அரேஞ்ச் ஆகணும். அப்படி நான் என்ன பண்ணணும்னா, இப்போ இதெல்லாம் மிடில் அரேஞ்ச் ஆகிருக்கு, ஓகேவா, அது நான் மேலே அரேஞ்ச் ஆகணும்னா எப்படி இதை கிளிக் பண்ணால் போதும். கீழேனா இது ரைட்டில் வராது, ஏன்னு தெரியுமா, ரைட்டில் மிடில் வரும், மிடில் எல்லாத்துலேயும் வரும், ஆனால் ரைட்டில் வராது. ஏன்னா ஹக்கில் இருக்குது ரைட்டு. இப்போ இதை மாற்றியாச்சுன்னா ரைட்டில் இருக்கும் எல்லாம். ஓகே, இதில் நீங்கள் புகுந்து இறங்கி விளையாடுனா தான் அது உங்களுக்கு புரியும், சரியா. பட் இப்போது நான் ஒரு அம்மா குழந்தைன்னு உள்ள கான்செப்டில் சொல்லி வந்தேன், அது உங்களுக்கு லைட்டாக புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. சரி, இவ்வளோ நீங்கள் பார்த்தாச்சு. இப்போது இன்னொரு கான்செப்ட் என்ன சொல்ல போகிறேன்னா, எப்போவுமே சைல்டுக்கிட்டேருந்து பேரண்ட்டுக்கு ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணி போனால் தான் ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட் வரைஞ்சேன், அதுக்கப்புறம் தான் ஆட்டோ லேஅவுட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் தான் சைல்டுக்கே போனேன், சரியா. ஆனால் நம்ம டிசைன் பண்ணும்போது சைல்டுக்கிட்டேருந்து பேரண்ட்டுக்கு டிசைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே இந்த 2 சைல்டு இங்கே, இப்போ இது நார்மல் சைல்டு, சரியா, 2 பேர் இருக்காங்க, 2 இல்லை ஒரு ஆளையும் கூட எடுத்து வச்சுக்கிறேன், 3 பேராக இருக்காங்க, சரியா. இப்போ இந்த 3 பேரில் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த 2 பேரை மட்டும் ஆட்டோ லேஅவுட்டில் போடணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு இப்படி 2 பேரை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே பார்த்தீங்களா ஆட்டோ லேஅவுட். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் பாருங்கள், செலக்ட் பண்ணி வச்சுருக்க இந்த 2 பேரும் தனியாக தான் இருக்காங்க. இப்போ நான் ஆட்டோ லேஅவுட்டு கிளிக் பண்ண உடனே என்ன நடக்குன்னா, ஒரு ஃப்ரேமுக்கு உள்ளாடி ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகி அதுக்குள்ளாடி போய் உட்காந்துக்குவாங்க. இப்போ நான் கொடுத்தேன் பார்த்தீங்களா, ஃப்ரேம் 1. இப்போ நான் இதை பேரண்ட்டுன்னு ரீநேம் பண்ணுறேன், பேரண்ட். இப்போ பார்த்தீங்களா, இப்போ அதே பழைய கான்செப்ட் தான், பேரண்ட் வந்தாச்சு. பேடிங் அப்ளை பண்ணிக்கலாம், வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் பண்ணிக்கலாம். இது ஏன் வெளியில் போச்சு, ஓ இங்கே விட்த் வந்து ஃபிக்ஸ்டில் இருக்குது, ஹக்கில் மாற்றுவோம். ஓகே, ஆட்டோ லேஅவுட்டில் ஏதாவது அந்த ஆட்டோ லேஅவுட்டை விட்டு வெளியே போகுதுனாலே நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அந்த பேரண்ட் வந்து ஃபிக்ஸ்டு விட்டில் இருக்குது, ஹக்கில் இல்லை அப்படின்னு நினச்சிருந்தா போதும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா புரியும். ஓகே, இப்போ சைல்ட்லேருந்து பேரண்ட்டுக்கு போகிறது எப்படின்னு சொல்லி தர வந்ததாகும் ட்ராக்கு மாறி போயிட்டு. இப்போ இந்த பேரண்ட்டுக்குள்ளாடி 2 சைல்டு இருக்குது, இந்த சைல்டையும் கொண்டு போட போகிறேன். ஓகே, இப்போ நான் போட்டாச்சு. இப்போ எனக்கு வந்து என்னென்னா, இந்த சைல்டு இந்த ஓரத்தில் இருக்கணும், ஆனால் இந்த 2 சைல்டும் அடுத்த ஓரத்தில் இருக்கணும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை பேரண்ட்டோட வித்தை வந்து இப்படி கூட்டி வச்சுக்கிறேன். இப்போது இந்த 2 சைல்டு லாஸ்ட் 2 சைல்டும் 2 சைல்டுக்கு கலரை மாற்றுவோமா, நீலம். ஓகே கலர் மாற்றியாச்சு. இப்போது இந்த நீல 2 பேண்டாவும் ரைட் சைடில் இருக்கணும், இந்த ஒரு பேண்டா மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 2 பேண்டாவையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களைய ஆட்டோ லேஅவுட்டில் போடணும். போட்டாச்சு. இப்போது ஓகே, இப்போ இந்த பேரண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை சைல்டு இருக்குது, 2 சைல்டு. இந்த இது ஆட்டோ லேஅவுட்டில் போடலைன்னா மொத்தமாகவே 3 சைல்டாக இருந்துக்கும். இப்போ நம்ம இந்த 2 ஆட்டோ லேஅவுட்டில் போட்டதுனால மொத்தம் இது ஒரு சைல்டு, இது ஒரு சைல்டு. இந்த இதுக்குள்ளே பார்த்தா தெரியும், இந்த இதை டீல் பண்ணிடுவோம். ஆமாம், இந்த பேரண்ட்டுக்குள்ளாடி 2 சைல்டு, ஒன்று இந்த சிவப்பு பாண்டா, அடுத்து இந்த 2 நீல பேண்டா. இந்த 2 நீல பேண்டாவும் ஒரு ஃப்ரேமுக்குள்ளாடி இருக்குது, சரியா. இப்போ அதனால 2 சைல்டு. இப்போ இந்த பேரண்ட்டுக்கிட்ட சொல்ல போகிறோம், என்ன சொல்ல போகிறோன்னா, அதாவது 2 சைல்டு இருக்குது, 2 சைல்டையும் 2 எண்ட்லேயுமே ஸ்ப்ரெட் பண்ணு. அதாவது 2 சைல்டுக்கு இடையிலையும் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸை கொடுத்துக்கன்னு சொல்ல போகிறோம். அது எங்கே தெரியுமா சொல்ல போகிறோம்,
நம்ம 2 சைல்டுக்கு இடையில் ஸ்பேஸு எவ்வளோ கொடுப்போம் தெரியுமா, அது இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாச்சுன்னா அது சரியாக இருக்காது. நம்ம இந்த விட்த் அட்ஜஸ்ட் பண்ணோம்னா அது வெளியே போயிடும். அப்போது நம்ம இதை மேனுவலாக இப்படி கொடுக்கக்கூடாது. நம்ம என்ன சொல்ல போகிறோம், பேரண்ட்டு உனக்கு எவ்வளோ விட்த் இருக்கோ அவ்வளோ விட்த்தும் உனக்கு தான். ஆனால் உன்னோட உள்ளே இருக்கிற 2 சைல்டும் 2 சைடாக இருக்கணும். இல்லைன்னா 2 சைல்டுக்கு இடையில ஒரு நாள் எவ்வளோ கேப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோ கேப்பு நீ கொடுத்துக்கணும். சரியா, அப்படி சொல்லி கொடுக்க போகிறோம். அது நம்ம எப்படி கொடுக்க போகிறோம்னா, இந்த 2 சைல்டு கேப்பு கொடுக்க போகிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோன்னு இருக்கும். சரியா, முன்னாடி இந்த ஃபிக்மாவுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த ஆட்டோ இருக்குது பதிலாக என்ன இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் பிட்வீன் இருந்துச்சு. அது வந்து ஈஸியாக புரியும். அப்படின்னா 2த்துக்கு எவ்வளோ ஸ்பேஸ் இடையில பிட்வீன் விட முடியுமோ அவ்வளோ விட்டுக்கன்னு ஒரு சென்டென்ஸ். ஆனால் அதை ஆட்டோன்னு மாற்றிக்கிட்டாங்க. ஆட்டோன்னா என்ன, அதான் ஆட்டோமேட்டிக்காக இடையில எவ்வளோ ஸ்பேஸ் விட முடியும் அவ்வளோ விட்டுக்க, அதுதான் மீனிங். சரியா, ஷார்ட்டை சொல்ல போனால் அதுதான் பார்த்தீங்களா இப்போ வாயில் வந்து. அதாவது ஒரு பேரண்ட்கிட்ட சொல்ல போகிறோம், உன்னோட 2 சைல்டோ 3 சைல்டோ 4 சைல்டோ எத்தனை சைல்டு இருக்கோ அந்த சைல்டுக்கு இடையில உன்னால் எவ்வளோ ஸ்பேஸ் விட முடியுமோ அவ்வளோ ஸ்பேஸை விட்டுக்க. சரியா, இப்போது 2 சைல்டு, இதை நம்ம 3 சைல்டு ஆக்குவோமா. 1 2, அந்த 2வது செலக்ட் பண்ணி வச்சுட்டு Ctrl D அடித்தோன்னா அது 3வது சைல்டாக இருக்கும். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3. சரியா, இப்போ பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம அதில் ஆட்டோன்னு கொடுத்ததுனால அதுக்கு இடையில எவ்வளோ கேப் விட முடியுமோ அவ்வளோ விட்டுச்சு. இப்போ இல்லை நம்ம மேனுவலில் தான் விட்டணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். அப்போ ஒரு சைல்டு எங்கே போச்சு, வெளியே போச்சு. பார்த்தீங்களா, நம்ம அது மேனுவலில் கொடுத்ததுனால. இப்போ நான் பேரண்ட்டை இவ்வளோ நீங்களாம் வச்சுக்கிட்டு பேரண்ட்டு உன சைல்டு இடையில எவ்வளோ கேப் விட முடியுமோ அவ்வளோ விட்டுக்க, அவ்வளோதான். ஆட்டோ கொடுத்தாச்சுன்னா கேப் ஆட்டோமேட்டிக்காகவே விட்டுச்சு. பார்த்தீங்களா, கர்சர் வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தெரியுதா. ஓகே, சரி, ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இது பார்த்துருவோமா. பாவம் பாண்டா டெலீட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கார்டு டிசைன் பண்ணுவோம். சரியா, அப்போ நான் ஒரு ஃப்ரேம் எடுத்து ஜஸ்ட் சும்மா வரைஞ்சேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தானே. ரொம்ப டிசைன் எல்லாம் இவ்வளோ பெருசாகி போச்சோ, ரொம்ப டிசைன் எல்லாம் போட்டு குழப்ப தேவையில்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரேம் வரைகிறேன். இப்போ கார்டு சும்மா கண்டெய்னர்னு போட்டுக்கிறேன். கண்டெய்னர்னு போட்டாச்சு. கார்டு கண்டெய்னர் போட்டாச்சு. இப்போ இது என்ன கார்டை நம்ம வரையலாம். ஒரு பாண்டா கார்டு வரைவோமா. பாண்டா பிக்சரை வச்சுக்கிட்டு கீழாடின்னு உள்ளாடி கீழே பாண்டாவோட நேமும் அதுக்கு கீழே கொஞ்சம் டெஸ்கிரிப்ஷனும் அடுத்து ஒரு எண்டில் வந்து ஒரு பட்டனை வச்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த பாண்டாவோட பிக்சரை எடுத்துருவோமோ. இங்கே காப்பி, சரி, Ctrl Shift Z. ஓகே, இப்போ Ctrl V. இப்போ இந்த பாண்டாக்கு பிக்சரை எடுத்தாச்சு. நான் இப்போ இங்கே வைக்கிறேன். ஓகே, இப்போ நான் எதுவுமே ஆட்டோ லேஅவுட் இல்லாமல் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இது ஆட்டோ லேஅவுட்டில் மாற்றி காட்டுறேன். சரியா, ஃபாஸ்ட்டாக பண்ணட்டா. பாண்டா மட்டும் போதும். பாண்டு பாப்பின்ஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பாண்டாவோட பிக்சரை கொஞ்சம் பெருசாக்குமா. கீழே வச்சுட்டு கொஞ்சம் பெருசாக்கும். நம்ம கார்டு வெர்டிக்கல் கார்டு கொஞ்சம் நீட்டாக பண்ணுறோம். நீட்டாக பண்ணுவோம், கொஞ்சம் நீட்டாக பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இதை இங்கே வச்சாச்சு. அடுத்து இதை பாண்டான் இங்கே வச்சாச்சு. இமேஜ் இது ஃபிட்டு கொடுத்துக்கவா. ஃபிட்டில் தானே இருக்குது. ஹேப்பனிங். சரி, இருக்கட்டு. பாண்டா இங்கே இருக்குது. இப்போ அதுக்கு கீழே கொஞ்சம் லோரம் இப்சம். இப்போ கண்டென்ட் போடுறதுக்கெல்லாம் நிறைய அப்டேட்டு போட்டாச்சு. ஏஐ நான் இன்னும் அதை பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல. ஆஃபீஸ் வேலையில் போயிட்டுருக்கு அப்படியே. இப்போ நான் என்ன பண்ணேன்னா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன் அந்த டெக்ஸ்ட்டை. சரியா, பெருசாக ஒன்றும் பண்ணலை. 5 லோரம் இப்சம்னே போட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நிறைய கண்டென்ட் எல்லாம் போடுறதுக்கு வந்தாச்சு. சரியா, அதில் கொஞ்சம் அப்டேட் ஆகிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாண்டா இங்கே வச்சுப்போம், சென்டரில் இருக்கட்டும்.
இது வந்து ஃபுல்லாக வச்சுப்போம். கீழே ஒரு பட்டன் வச்சுப்போமா. பட்டன் நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு தான் டைப் பண்ணுவேன். பட்டன், அடுத்து ஷிஃப்ட்டு ஏ, சரியா, ஷார்ட்கட்டு. ஆட்டோ லேஅவுட் இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பட்டனை செலக்ட் பண்ணியாச்சுன்னா, பட்டனுக்கு நம்ம டெக்ஸ்ட்டுக்கு ஆட்டோ லேஅவுட் அப்ளை பண்ணணும்னா ஃப்ரேம் வரைஞ்சி அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம் ஆட்டோ லேஅவுட் பண்ணணும். அதை விட ஷார்ட்கட் என்னென்னா, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஷிஃப்ட்+A செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகிக்கும். ஓகே, இப்போ பட்டன் ஒரு ஃபில்லு கொடுத்துப்போமா. ஃபில்லு இந்த கலரை எடுத்துப்போம், சோப்பு கலர். அடுத்து பார்டர் வளைச்சிரு, கொஞ்சம் வளைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் ஜஸ்ட் சும்மா பண்ணுறது, சரியா, கலாய்ச்சிடாதீங்க. கே ப்ரெஸ் பண்ணி வச்சுன்னா ஸ்கேல் ஆகிக்கும். வி ப்ரெஸ் பண்ணால் வேறு டூல் எடுத்துக்கலாம், ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் டூலை. சரி, கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. சரி, ஆட்டோ லேஅவுட் படிக்கணும் இல்லை. இப்போ இதை நான் எப்படி ஆட்டோ லேஅவுட்டில் போடுவேன்? இது வந்து இங்கே இருக்கட்டும், அது இங்கே இருக்கட்டும், இது வந்து ஃபுல் விட்த்தில் எடுக்கட்டும். நான் இதை ஆட்டோ லேஅவுட்டில் சொல்லி தரேன், சரியா. இப்போ தான் கொஞ்சம் நீட்டாகுது. சும்மா அரேஞ்ச் பண்ணி அப்படி வச்சுக்கணும். அடுத்து இந்த பட்டன் இங்கே இருக்குது. ஓகே, இப்போது நான் இந்த கார்டை ப்ரெஸ் பண்ணி, அதாவது இந்த பேரண்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ லேஅவுட்டுன்னு கொடுக்குறேன். என்னாச்சு? ஓ, பிக்சர் வெளியே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, கார்டு கண்ணேரோட பிக்சர் வெளியே இருக்குது. அதனால தான் கொஞ்சம் நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன். பிக்சரை எடுத்து நம்ம என்ன பண்ணணும், ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வச்சா போதும். ஓகே, இப்போ எல்லாமே ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ளாடி இருக்குது. இப்போ நான் இந்த கார்டு கண்ணை செலக்ட் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒவ்வொரு விஷயங்களுக்கு இடையிலையும் 6 பிக்ஸ் எவ்வளோ கேப் விடணுமோ விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைல்டுக்கிட்ட மட்டும் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா, உனக்கு எவ்வளோ விட்டு கிடைக்குதோ அவ்வளோ விட்டு எடுத்துக்க. இப்போ இந்த ஃபில் கண்டெய்னர் கொடுத்தா எவ்வளோ விட்டு கிடைக்குமோ அவ்வளோ விட்டு எடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கார்டை செலக்ட் பண்ணி வச்சுட்டு பேடிங், இந்த டாப் பாட்டம் லெஃப்ட் ரைட்டு கேப் எல்லாம் விட்டுக்கலாம், சரியா. இப்போ நான் இதை 8 பிக்சல் வச்சுக்கிறேன் கேப்பு, ரெண்டு சைடும் வெர்டிக்கலும் ஹரிசாண்டலும் 8 பிக்சல் கேப்பு. இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் ஸ்பேஸ் கிடையாது. இந்த செக் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி மவுஸை மட்டும் அந்த ஹோவர் பண்ணி கொண்டு போனால் தெரியும் இல்லை, ரெண்டு சைடு எவ்வளோ கேப் இருக்குங்களா பார்த்திங்களா. மேலே 8, லெஃப்ட் சைடு 8, ரைட் சைடில் 15 இருக்குது. அப்போ இந்த கார்டு வந்து ஃபுல் விட்த்தை எடுக்கலை, ஆனால் நமக்கு எடுக்க வைக்கணும். என்ன பண்ணுவோம், அந்த கார்டை செலக்ட் பண்ணி அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த விட்த்து ரைட் சைடில் பார்த்தாதுன்னா ஃபிக்ஸ்டுன்னு இருக்கும், ஃபிக்ஸ்டு. அதை மாற்றிட்டு ஃபில் கண்டெய்னர் நமக்கு தேவையான மாதிரி மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பார்டர் ரேடியஸை வளைச்சாச்சு. சரி, இப்போது பார்த்திங்கன்னா ஒரு ஆடாக இருக்குது. நமக்கு என்னது, எல்லாத்துக்கு இடையிலையும் கரெக்டாக 24 பிக்சல் கேப் இருக்குது. எனக்கு அது வேண்டான்னு நினைக்கிறேன், சரியா. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எப்படி வேணும்னா இந்த ரெண்டும், அதாவது இந்த பாண்டான் உள்ள டைட்டிலும் இந்த லாரம்சமும் ஒரு ஃப்ரேமுக்குள்ளாடி வேணும். அதுக்கு இடையில் நான் செட் பண்ணுற சைஸ் தான் வேணும். அதாவது மொத்தத்துக்கும் நான் கொடுக்குற இந்த 8 பிக்சல் கேப் இருக்க வேண்டாம். இந்த பாண்டாவுக்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனு, டைட்டிலுக்கும் டிஸ்கிரிப்ஷனும் நான் கொடுக்குற கேப் தான் வேணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நேரம் பண்ணல அதே மாதிரி தான் இந்த டிஸ்கிரிப்ஷனை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டைட்டிலையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நான் கிளிக் பண்ணி தான் செலக்ட் பண்ணேன். இல்லைனா இங்கே கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், இங்கே. ஓகே, ரெண்டையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ லேஅவுட் தான். இங்கே ஆட்டோ லேஅவுட் இங்கே கொடுத்துக்கலாம். நான் வந்து ஷிஃப்ட்+A ப்ரெஸ் பண்ணுறேன், அது ஆட்டோ லேஅவுட் அப்ளை ஆகிக்கும், சரியா. இப்போது இந்த மெயின் பேரண்ட்டுக்கு எத்தனை சைல்டு இருக்குது, ஒன்று இந்த பிக்சர் சைல்டு, அடுத்து இந்த டைட்டிலும் அந்த டிஸ்கிரிப்ஷனும் இந்த சைல்டு. இங்கே ரீநேம் பண்ணி காட்டுறேன், child 1, child 2, child 3. ஓகே, இப்போ புரியுதா, இது child 1, இது child 2, இது child 3. இப்போ இதை நான் வந்து இதுக்கு கேப்பை இங்கே நான் குறைச்சிக்கலாம். அப்போ அதுக்கு கேப் மட்டும் குறையும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து 2. இப்போ மொத்தத்துக்கும் எனக்கு எவ்வளோ வேணும், ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப் டவுன் பண்ணியாச்சுன்னா எனக்கு வந்து நான் 4 பிக்சலுக்கு மாறுறது மாதிரி செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 10 பிக்சலாக மாறும் நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா. ஓகே, எனக்கு வந்து 6 பிக்சல் போதும். ஆனால் இந்த பட்டனுக்கும்
இப்போ இந்த செகண்ட் சைல்டுக்கும் தேர்ட் சைல்டுக்கும் நான் செட் பண்ணுற கேப்பு தான் வேணும், மெயின் கார்டோட கேப் எனக்கு வேண்டாம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த செகண்ட் சைல்டையும் இந்த தேர்ட் சைல்டையும் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுட்டு திரும்ப ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணேன். சரியா? அப்போ இதுக்கும் ஆர்டர் லேஅவுட் அப்ளை ஆகும். அப்போ மொத்தத்தில் இந்த கார்டுக்கு எத்தனை இப்போ சைல்டு ஆச்சு, 2 சைல்டு. இப்போ சைல்டு 2. ஓகேவா? இப்போ நான் ஆர்டர் லேஅவுட்டு அப்ளை பண்ணி காட்டுறேன். சரி, அதனால தான் சைல்டு குறைஞ்சிருது. ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சைல்டு இங்கே தனியாக இருக்குது, அடுத்து 2வது சைல்டு இந்த இருக்குது. இப்போ இந்த 2வது சைல்டு இன்னொரு பேரண்ட்டு. யாருக்கு பேரண்ட்டுன்னா இங்கே திறந்து பார்த்தா தெரியும், இன்னும் முதல்ல ஒரு சைல்டு 2 கொடுத்தோம்ல. இப்போ இது சைல்டு 2 இருக்கிறத பேரண்ட்டுன்னு போட்டுப்போம் கொஞ்சம், ARENT. அதாவது சைல்டு 2வும் ஒரு பேரண்ட் தான். எத்தனை சைல்டுக்கு, 2 சைல்டுக்கு. சரியா? இந்த 2வது சைல்டுக்குள்ளே இன்னும் 2 சைல்டு இருக்குது. அது நீங்கள் மேலேருந்து அப்படி ஹையரார்க்கி வச்சு பார்த்தா தான் தெரியும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, கீழே இருந்து, அதாவது சைல்டுலேருந்து மேலே நீங்கள் ஆர்டர் லேஅவுட் அப்ளை பண்ணி போனீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இப்போ பண்ணேன் இல்லை, அதே மாதிரி என்னது, ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சேன். சைல்டு எல்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மெயினாக பேரண்ட்டுக்கு கொடுத்தாச்சு ஆர்டர் லேஅவுட். அதுக்கப்புறம் சைல்டு, ஒவ்வொரு சைல்டாக நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கணும். இப்போது இந்த 2டையும் என்ன பண்ண போகிறேன், ஆர்டர் லேஅவுட்டுக்குள்ளே போட்டாச்சு. அதாவது அந்த டைட்டில் டெஸ்கிரிப்ஷன் ஒரு சைல்டு, அதுக்கப்புறம் அந்த பட்டன் ஒரு சைல்டாக இருந்து, இப்போ இந்த 2டையும் சேர்த்து ஒரு சைல்டு ஆக்குனேன். சரியா? இப்போ இதுக்கு கேப்பை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இத்தனை கேப் விடணுமோ நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராக்டிக்கலாகவும் பார்த்தாச்சு. சரி, ஒரு கார்டு ரெடி. இன்னொன்று பொசிஷன் அப்சல்யூட் நான் சொல்லியிருந்தேன் இல்லை, நான் ஒரு எக்ஸ் மார்க்கை சும்மா வரைஞ்சி காட்டுறேன். இந்த கார்டை கேன்சல் பண்ணணுமா, எக்ஸ் மார்க் நான் வரைஞ்சாச்சு. இப்போ இது வந்து நான் ஃபில்லு கொடுக்குறேன். சரி, ஃபில்லு வராதே. சரி, ஒரு ஃப்ரேம் வேண்டாம், அதையும் ஆட்டோ லேஅவுட்டில் போட்டுருவோம். இந்த எக்ஸ் மார்க்கை ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணால் ஒரு ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ளே அப்ளை ஆகி கிடச்சிரும். நான் இப்போ இதை வந்து ஃபில் கொடுக்குறேன். ஃபில் கொடுத்து சும்மா ஒரு ஸ்ட்ரோக்கு ரெண்டையுமே ரெட் கலரில் கொடுத்துருவோம். ஓகே, ஐயோ ரெட் கலரில் வச்சா கண்ணு தெரியாது. பிளாக் ஃபில்லு வந்து பிளாக்கும் இன்சைடு வந்து ஒயிட்டும். ஓகே, இப்போ இதை கொடுத்தாச்சுன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை எடுத்து இங்கே வச்சாச்சுன்னா அது ஒரு சைல்டாக இருந்துக்கும். இது இப்படிப்பட்ட சில விஷயங்களை சால்வ் பண்ணுறது தான் என்னது பொசிஷன் அப்சல்யூட்னு கொண்டு வந்தாங்க. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு பொசிஷன் அப்சல்யூட்டாக இருக்கணும்னு சொல்லி இப்படி கொடுத்தாச்சுன்னா அது அப்சல்யூட் ஆயிரும். நம்ம அதை என்ன பண்ணலாம், இப்படி தூக்கி இங்கே கொண்டு வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். படித்தது போல் இருக்கா, புரியுதா? ஏதாவது கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். மாதத்துக்கு எப்போயாவது தான் வீடியோ போட முடியுது, பட் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வந்துட்டுருக்கீங்க, தேங்க்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறது, இப்படி இந்த டூலில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா தாராளமாக கேளுங்க. இப்போ யூஎக்ஸில் நிறைய டவுட்டு கேட்டால் அது எனக்கு ஒரு வீடியோவில் இருந்து அது நிறைய ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி தர வேண்டியிருக்கு. இந்த அளவு டைம் ஒதுக்குறது கொஞ்சம் முடியும் மடி. சரியா? ஓகே, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிசைனிங் ஃபிக்மா படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.